மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். வீக்கெண்ட் வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். எப்போவுமே மார்னிங் எழுந்தோடனே நம்ம வந்து குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கும். அதே மாதிரி மார்னிங் நம்ம வந்து என்ன மைண்ட் செட்டோட டேவை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மைண்ட் செட் தான் த்ரூ அவுட் த டேவே வந்து நமக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். எழுந்திருக்கிறப்பே ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம எழுந்தோம் அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து நிறைய செடிகள் வந்து வளர்க்க முடியலன்னா கூட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லோ மெயின்டெனன்ஸ் செடிகள் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா மார்னிங் எழுந்து அந்த செடிங்களுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த க்ரீனரி லுக் பார்க்குறப்பே நம்ம மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ் மைண்டோடய நம்ம அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த டே ஃபுல்லாகவே நல்ல மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து நான் க்ளீனிங் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அம்மா வந்து குக்கிங் ஒர்க் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி, சாம்பார் அண்ட் கோகனட் சட்னி தான். எப்படியும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், எஸ்பெஷலி ஒன் வீக்கெண்ட். ஏன்னா இது எங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இது வந்து இருக்கும், வாழைக்காய் பஜ்ஜி வித் கோகனட் சட்னி அண்ட் சாம்பார். இப்போ ரீசெண்ட் டைமில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, வீட்டில் நிறைய பேர் இருந்தாலும் கூட நான் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது தான், வீட்டில் நிறைய பேர் இருந்தும் தனிமை வந்து இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இருக்க காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பட் வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருந்தாலும் கூட எல்லாருமே வந்து தனிமையாக தான் இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுக்கு கையில் ஒரு மொபைல் வச்சுட்டு ஒவ்வொரு ரூமில் இருக்கிறது தான். ஸோ கேட்ஜெட்ஸ் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்க முடியாது தான். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு தான். பட் அதுக்கான ஒரு டைம் வந்து நம்ம வந்து அலாட் பண்ணி அந்த டைமில் மட்டும் மொபைல் பார்க்குறது, அந்த டைமில் மட்டும் லேப்டாப் பார்க்குறது, அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு டைம் அலாட்மெண்ட் நம்ம வந்து எவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃபேமிலிக்கும் நம்ம வந்து டைம் கண்டிப்பாக வந்து ஃபேமிலி டைம் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வந்து யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அந்த மொபைலில் வந்து அடிக்ட் ஆகி போகிறதுனால அந்த தனிமை அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு தெரியாது. பட் வீட்டில் வந்து ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க, இல்லை குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த லோன்லினஸை வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்ற சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்களெல்லாம் வந்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து என்கேஜ்டாக வச்சுக்கிறது, அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறது, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கொஞ்சம் சேர்ந்து உட்காந்து டின்னரோ இல்லை லஞ்சோ வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தாங்க நிறைய ஹாப்பினஸ்ஸே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம கொரோனா டைமில் ஃபீல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி டைமை வந்து நம்மளோட ஹேபிட்டில் கண்டிப்பாக ஒரு விஷயமா மேண்டேட்ரியான ஒரு விஷயமா வச்சு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது ஃபேமிலி ஹாப்பினஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த தனிமை அப்படின்றதுக்கு பேச்சே இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜ் தான் வந்து டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன். எப்போவுமே வந்துட்டு 15 days ஒன்ஸ் ஒரு கிளாத் வச்சுட்டு ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் மட்டும் வைப் பண்ணி விட்டுருவேன். பட் மேண்டேட்ரியாக மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் ஃப்ரிட்ஜுன்றது. ஸோ கண்டிப்பாக அது வந்து நீட்டாக ஹைஜீனாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நான் வாஷ் பண்ண கொடுத்துட்டேன். ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வந்து வாஷ் பண்ணி விடுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு DIY லிக்விட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அவங்க எல்லாருக்குமே இந்த லிக்விட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லெமன், அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பேக்கிங் சோடா வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பேட் ஆர்டர்
அந்த பேட் ஸ்மெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடும். எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுறப்போ நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் தான் வரணுமே தவிர்த்து ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னாலே நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டும் வந்து சீக்கிரம் ஸ்பாயில் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். அந்த ஸ்பாயிலான ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றப்போ நிறைய உடல் பிரச்சனைகள் வந்து நமக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சில்னஸ் இருக்கிறதுனால நிறைய பாக்டீரியாஸ் வந்து இங்கே அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா லோ டிகிரி லைக் 32 டிகிரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து எப்போவுமே சில்லுன்னு தானே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நமக்கு வந்து அது கண்ணுக்கு தெரியாது. பட் நம்ம வைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி வந்து மாவு ஐட்டம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுனால கண்ணுக்கு தெரியாமல் நிறைய டஸ்ட் வந்து இந்த மைன்யூட் பார்ட்ஸ்லலாம் கூட இருக்கும். இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சோம் அப்படின்னு வைங்களேன், ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு பேட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்துருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய லிப்ஸ்டிக்கு, அப்புறம் வந்துட்டு ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ப்ரே ஐட்டங்கள், அப்புறம் நெயில் பாலிஷ் இதெல்லாமே வந்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜுன்றது வந்து உணவுப் பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதில் வந்துட்டு நம்ம வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸு, அப்போ நெயில் பாலிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கெமிக்கல் தானே. அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அது வந்துட்டு நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டோட ரியாக்ட் ஆகி நிறைய பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது கண்டிப்பாக நம்ம உடலுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அமையும். இப்போ வரக்கூடிய ஃப்ரிட்ஜிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. பட் எல்லாமே வந்து ரிமூவபிள் தான். ஸோ நம்ம வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ எல்லாமே ரிமூவபிள்ன்றதுனால நான் எல்லா கிளாஸஸையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த டிஐஒய் லிக்விட் வச்சு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ளெயின் காட்டன் கிளாத், ட்ரை கிளாத் வச்சுமே வைப் பண்ணிட்டேன். பிகாஸ் கிளாஸுன்றதுனால அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராப்லெட்டாக வந்து தெரியும் ட்ரை ஆனதுக்கப்புறம். ஸோ ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து ட்ரை கிளாத் வச்சுமே ஒரு வாட்டி வைப் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி சைடு டோரில் இருக்கக்கூடிய அந்த கேபினெட்ஸ் இதெல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறணும். அண்ட் எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணவே கூடாது. குட்டியாக நிறைய பாத்திரங்கள் வந்து நம்ம டம்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் அப்படின்றதே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லாமல் போயிடும். அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு வந்து இன்டைஜஷன், டயரியா அண்ட் ஸ்டொமக்கு ரிலேட்டடான நிறைய டிசீஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் குழம்பு வச்சு அதை 10 நாளைக்கு வந்து வச்சுப்பாங்க. இது கேட்குறதுக்கு வேணால் இட் சவுண்ட்ஸ் லைக் அ ஜோக். பட் ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இன்றைக்கி சமைக்கிறோமா, அது ஏதாச்சும் கொஞ்சம் மிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு வச்சு அடுத்த நாளே அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை உள்ளுக்குள்ளே வைக்கிறப்போ அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறப்போ போயிடும். ஸோ நம்ம வந்து சாப்பிட்றப்ப அந்த ஃபுட்டில் நம்ம எடுக்கிறதுக்கு காரணமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் நமக்கு உடம்புல அப்சர்வ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்போ ஒரு 2 to 3 டேஸ், ஒரு 4 டேஸ் 5 டேஸ்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அந்த ஃபுட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் லெவல் வந்து 0க்கு வந்துடும். ஸோ நம்ம சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது இல்லையா? அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய நாள் டம்ப் பண்ணி சாப்பிடக்கூடிய ஃபுட்னால் நிறைய லிவர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸுமே வந்து வரும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு நாள்லேயே வந்து நம்ம வச்சுருக்கிற ஃபுட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வந்து சாப்பிட்றது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. அண்ட் எப்போவுமே இன்னொரு விஷயம், நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்கக்கூடிய இடத்துல அந்த ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா விண்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. விண்டோ இல்லை டோர் இல்லை நல்ல ஏர் சர்க்குலேஷன் வந்து அந்த பேக் சைடு ஆஃப் த ஃப்ரிட்ஜுக்கு வந்து கிடைக்கணும். பிகாஸ் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு வந்து அந்த பேக் சைட்லேருந்து அந்த கண்டென்சர்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ போதுமான காற்று வந்து இல்லை அப்படின்னா சீக்கிரம் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து டோட்டலாக வந்து ஸ்பாயில் ஆகிடும். அந்த மெக்கானிசமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் கேஸ் ரிலீஸ் ஆகுறதுனால நம்ம வச்சுருக்கிற ஃபுட்டுமே வந்து சீக்கிரம் வீணாகிடும். ஸோ எப்போவுமே அந்த ஃப்ரிட்ஜோட பேக் சைடுக்கு வந்து போதுமான ஏர் சர்க்குலேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும்.
ஹெல்ப்புக்கு ஒரு அக்காவுமே வந்துட்டு நம்ம வாஷ் பண்ண கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் உள்ளுக்குள்ளே வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து நான் வச்சுட்டேன். ஸோ தட் அதில் எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். வெஜிடபிள்ஸுமே வந்துட்டு நமக்கு பக்கத்துலேயே கடை இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட். நம்ம வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி குக் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தூரம் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் ஒரு 4 டேஸுக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நிறையா வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, போதுமான ஏர் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷியன்ஸ் லெவல் வந்து டோட்டலாக வந்து இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுமே நமக்கு எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே அது வழியாக நமக்கு கிடைக்காது. நான் முன்னையே சொன்ன மாதிரி இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ஃப்ரிட்ஜ் மாடல்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக இருந்து ஹேண்டில் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டக்குன்னு அவசரத்தில் ஏதாச்சும் ஒரு வெஸில் வந்து டக்குன்னு இழுக்கிறோம், இல்லை குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்க, டக்குன்னு எதையாச்சும் ஒன்று போட்டுடுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்க்ராச்சஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து போட்டிருக்கேன். இது வந்துட்டு அமேசானில் கிடைக்கும். இது வந்து ஒரு ரோலாக தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் வாங்கிட்டு நம்ம வந்து சைஸுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டஃப் அண்ட் கிளாஸ் வந்து எப்போவுமே நியூவாகவே வந்து இருக்கும். ஸ்க்ராச்சஸ் வந்து விழாது. அது மட்டும் இல்லை, முக்கியமாக க்ளீனிங் பர்பஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு 15 டேஸ் ஒன்ஸ் அந்த மேட் மட்டும் எடுத்தோமா, க்ளீன் பண்ணோமா, ஏதாச்சும் அதில் வந்து ஸ்பில் ஆகிருந்தால் கூட அந்த மேட்டை மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்டி ஸ்லிப் மேட். ஸோ நான் வந்து சைட் டோருக்கு, அப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ்குள்ளே இருக்கக்கூடிய ரேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வெஜ் பேஸ்கெட்லேயே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ தட் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணாமல் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அந்தந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த வீக்குக்கான மீல் பிளானிங் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் வந்து வீணாகாது. என்னென்ன இருக்குதுன்னு நம்மளாலுமே ஈஸியாக ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறப்ப ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அண்ட் அந்த குட்டி குட்டி பாக்ஸஸ்லேயுமே வந்து நான் டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணி தான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறப்போ அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் எல்லாத்தையும் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ தட் அந்த வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு 4 to 5 டேஸுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதுக்குள்ளே வந்து இந்த டொமேட்டோஸ்லாம் வந்து நான் மார்க்கெட் போகிறப்போ பல்காக வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் 10 டேஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும். இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. கருவேப்பில், கொத்தமல்லி, பச்சை மிளகாய்லாம் ஸ்டோர் பண்ணுறப்போ அந்த கருவேப்பில், கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் வந்துட்டு அந்த ட்ரேக்கு கீழே வந்து அப்சர்வ் ஆகிடுது. நான் என்ன பண்ணுவேன்னா அதுலேயுமே வந்து டிஷ்யூ லைன் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ பச்சை மிளகாய்லாம் வந்து காம்புக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 10 to 15 டேஸ்க்கு நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகுது. அதேமாதிரி கொத்தமல்லியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து இந்த வெஜிடபிள் பேக்லலாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டேன். ஈவன் பிளாஸ்டிக் பேக்கில் கூட ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டேன். பட் அந்த ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைனே ஆகலை. பட் இந்த பாக்ஸில் வந்துட்டு கீழே டிஷ்யூ லைன் பண்ணிவிட்டு அதுக்கு கொத்தமல்லிக்கு மேலேயுமே டிஷ்யூ லைன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறப்போ 4 to 5 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஈவன் வீக்குக்கு கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் மெயின்டைன் ஆகுது. அவ்வளோதான், ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓவரால் ஃப்ரிட்ஜோட லுக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. டோரில் வந்து எனக்கு மேக்னெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எனக்கு பிடிச்சமான மேக்னெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளானருமே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்னெட்டிக் தான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஏதாவது பொருள் வாங்கணும், இல்லை அந்த வீக்குக்கான மீல் பிளான் பண்ணணும்னா இதில் டக்குன்னு எழுதி வச்சிட்டோன்னா நம்ம போக வர பார்க்குறப்போ நமக்கு அதுக்கு டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வந்துடுது. அது பக்கத்துலேயே ஒரு மேக்னெட்டிக் பிளான்டர் வச்சு அதில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் வந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரீசர் வந்து பார்த்துடலாம்.
ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் மேக்கர் வந்து ஃப்ரிட்ஜோடையே வந்தது. பட் அது ரொம்ப பெருசாக இருக்குது. அது நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் தனியாக வந்துட்டு ஐஸ் க்யூப் ட்ரே தான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மோல்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடியே வந்துட்டு நிலக்கடலை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பான விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடங்கள்ல பார்த்ததுனால நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. எக்ஸ்பைரி டேட்டுன்றது நம்ம அந்த பொருளை வெளியே வச்சாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வந்து அந்த காலகட்டங்கள் அந்த காலகட்டம் வரப்போ அது வந்து கண்டிப்பாக அது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எக்ஸ்பைரி டேட் வந்து செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது அவசியமான ஒரு விஷயம். அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே மில்க் பேஸ்கெட்டும் வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரீசர் சைட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். காஃப் சிரப் அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் வெட் டிஷ்யூ வந்து அப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வச்சுருக்கேன். இப்போது கீழே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்துடலாம். எல்லாமே வந்து பேஸ்கெட்ஸ் வச்சு தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் என்னென்ன திங்ஸ் எதில் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து சமைக்கிறப்போ ஃப்ரிட்ஜை திறந்தோமா, என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் எடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு வந்து ரொம்ப டைம் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு பொருளையும் நம்ம தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறப்போ பார்க்க நீட்டாக லுக்காக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஐட்டம் அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு ஒரு தனி பேஸ்கெட், அப்புறம் பிக்கிள்ஸ்க்குலாம் தனி பேஸ்கெட் வச்சுருக்கேன். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து அம்மா எப்போவுமே 2 டப்பர்வேரில் கண்டெய்னர்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அண்ட் அன்னன்னைக்கு தேவைப்படுற மாவு மட்டும் குட்டியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்ததில் வந்து ஃபுட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் பாக்ஸ், அப்புறம் அந்த சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நம்மளோட வெஜிடபிள் பேஸ்கெட் நான் முன்னே காட்டின மாதிரி. அண்ட் சைட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் ரேக் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அண்ட் மேல் ரேக்கில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே சோயா சாஸ், சில்லி சாஸ்லாம் வச்சுருக்கேன். நம்ம சும்மா பாட்டில்ஸை வந்து இந்த சைடில் வச்சுட்டோம்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரிட்ஜை திறக்கிறப்ப டொப்புன்னு கீழே விழுகுது. ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சு வைக்கிறப்போ நீட்டாக இருக்கும். அண்ட் மேலே வந்து கொஞ்சம் சாக்லேட், அப்புறம் தயிர், அப்புறம் லெமன் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே எக்கெல்லாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம். அன்னன்னைக்கு வேணும்னா வந்து வாங்கிப்போம், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:10 ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டனால ஆஃப்டர்நூன் வந்துட்டு ராகி கூழ், அப்புறம் வந்துட்டு தட்டை பைத்தங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து தொக்கு, அப்புறம் வந்து பொட்டேட்டோ வறுவல் அதுதான் வந்து பண்ணியிருந்தாங்க அம்மா. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு லன்ச் அண்ட் ஹெல்த்தி லன்ச்சும் கூட. இந்த கஃப்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பார்சலும் இன்றைக்கி வந்துருந்துச்சு. சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து பியோர் காட்டன் கஃப்தான். வீட்டில் வந்து நைட்டி போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கஃப்தான் யூஸ் பண்ணோன்னா பார்க்க ஃப்ராக் மாடல்லையும் இருக்கும். இது வந்து பியோர் காட்டன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுனால நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 300 சம்திங் தான். பட் சீரியஸ்லி மெட்டீரியல் குவாலிட்டி வாஸ் ஆவ்சம். எனக்கு காட்டன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நாட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். அண்ட் இட் லுக்ஸ் ரியலி குட். அண்ட் ஃபிட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த கஃப்தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீஷோலேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் கிடச்சா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோவும் வந்துட்டு எண்டுக்கு வந்துருச்சு. என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். போத் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.